வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, கிளாமரில் நடிக்கக்கூடாது, ரயிலில் ஒருவர் என்னை கட்டிப்பிடிச்சு அழுதாங்க. பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நடிகை உருக்கம் இணையதளத்தில் வைரலாகும் அவங்களுடைய பேட்டி. வாங்க என்ன தகவல், அவங்கள எதற்காக இந்த மாதிரி செயல் செய்தாங்கன்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நடிகை, பிரபலமான நடிகை தான் சுஜிதா. தனது திரை வாழ்க்கை அனுபவம் குறித்து நேர்காணல் ஒன்றில் மனம் திறந்து பேசியிருக்கிறாங்க. சுஜிதா தனது 40 ஆண்டுகளுக்கு மேலான திரைத்துறையில் தொலைக்காட்சி பயணத்தை பற்றி டெல்லி விகடன் அளித்த பேட்டியில் மனம் திறந்து பேசியிருக்கிறாங்க. குழந்தையாக எம்ஜிஆர் தயாரித்த படத்தில் அறிமுகமான முதல் இப்போது பாண்டியன் ஸ்டோர் மற்றும் சமையல் எக்ஸ்பிரஸ் போன்ற நிகழ்ச்சியில் தனது அனுபவம் வரை பல சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இந்திய திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி நடிகையான சுஜிதா குழந்தை நட்சத்திரமாக தனது திரைப்பயணத்தை தொடங்கினாங்க. சுஜிதா 40 நாள் குழந்தையாக இருந்தபோது எம்ஜிஆர் தயாரித்த ஒரு திரைப்படத்தில் நடிக்க தொடங்கினாங்க. ஆனால் அந்த படம் வெளியாகலை. பின்பு பாக்யராஜ் இயக்கிய ஒரு படம் தான் அவங்க நடித்த முதல் வெளியான திரைப்படம். பாக்யராஜ் தனது வாழ்க்கையில் பெரிய ஆதரவாக இருந்தாலும் தங்கள் குடும்பம் அவங்களுக்கு நெருக்கமாக பிணைப்பை பகிர்ந்து கொண்டதாகவும் சொல்லியிருக்காங்க. 8ஆம் வகுப்பு படிக்கொண்டிருந்த போது ஏவிஎம் தயாரிப்பான ஒரு பெண்ணின் கதை என்ற சீரியல் மூலம் தொலைக்காட்சியில் நடிக்க தொடங்கினாங்களாம். திரைப்படங்களை விட தொலைக்காட்சிகளில் நடிப்பது தான் அவங்களுக்கு மிகவும் வசதியாக இருந்தது. ஏனெனில் படப்பிடிப்பு பெரும்பாலும் சென்னையிலே நடைபெற்றது. இதனால் அவர் படிப்பையும் நடிப்பையும் எளிதாக சமன் செய்து முடிந்தது. சன் டிவி பெரிய வெற்றியை பெற்ற கணவருக்காக என்ற சீரியலில் அவர் சந்தியா கதாபாத்திரம் அவரை பட்டி தொட்டியெல்லாம் பிரபலமானது. மேலும் பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் நடிப்பதற்கு ஒரு இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நடிக்க வந்ததையும் அவங்க விவாதித்தாங்க. இந்த சீரியல் குடும்பம் மற்றும் உறவினர்கள் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டும் ஒரு நேர்மையான கதை என்றும் ஆண்கள் கூட இதை பார்க்க விரும்புவார்கள் என்று அவங்க விவாதித்தாங்க. ஜி தமிழ் தொகுத்து வழங்கிய சமையல் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில் சமையல் மற்றும் பயணம் மீதான அவர் காதலை இணைத்து ஒரு முழுமையான விருந்து என்று கூறி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினாங்க. தனது தொடர் வெற்றிக்கு தனது கணவர் மகனின் உறுதியான ஆதரவு காரணம் என்று சுஜிதா தெரிவித்தாங்க. ஒரு மாதம் முழுவதும் வேலை செய்தாலும் வீட்டிற்கு திரும்புவது தனது குடும்பத்தின் மகிழ்ச்சியான வரவேற்பை தொடர்ந்து வேலை செய்ய அவருக்கு தன்னம்பிக்கை அளிக்கிறேன் என்று கூறினாங்க. ஒரு முறை ரயில் பயணத்தின் போது ரசிகர் தனது தனிப்பட்ட வாழ்க்கையில் சந்தித்த கஷ்டங்களை சுஜிதாவின் கதாபாத்திரத்துடன் ஒப்பிட்டு பேசும்போது அவரை கட்டிப்பிடித்து கொண்டு அழுதாங்க. இது ரசிகர்கள் அன்பையும் தனது நடிப்பின் தாக்கத்தையும் உணர்த்தியது என்றும் அவங்க கூறினாங்க. குடும்பத்தின் ஆதரவு இல்லாமல் இந்த துறையில் தொடர்ந்து இருக்க முடியாது என்று தனது அம்மா மற்றும் அத்தை அவருக்கு மிகவும் உதவியாக இருப்பதாக சுஜிதா தெரிவித்தாங்க. தற்போது தமிழ் மற்றும் மலையாளத்தில் சில திட்டங்களில் பணியாற்றி வருவதாகவும் ஒரு வெப் சீரிஸில் நடித்து வருவதாகவும் சொல்லியிருந்தாங்க. மேலும் தற்போது சமையல் எக்ஸ்பிரஸ் என்ற சமையல் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி வந்தாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.